ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். துதிகளினாலும் ஆராதனைகளாலும் அவரை கனம் பண்ணுகிறோம். அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவ ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், பணிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். சாரோனிந்தோ ஜாலிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனிந்தோ ஜாலிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும்
பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோ, சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி பாதம் தொழுகிறோம். எப்போ வருவி என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவி என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து நீ வீரமே, இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து நீ வீரமே, இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, உம் பாதம் தொழுகியப்பா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. ஹல்லேலூயா உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, எங்கள் கானான் தேசம் நீரே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, எங்கள் கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே பிரியமே.
என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வேணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க சமூகம் வேணும். நானும் என் ஜனங்களும் விசேஷமானவர்கள் என்பது எதனால் அறியப்படும் ஆண்டவரே? நீங்க எங்களோடு கூட இருப்பதனால் தான் ஆண்டவரே. நீங்க எப்போதும் எங்களோடு இருக்கணும், ஒருபோதும் விட்டு விலகாம எப்போதும் மோடு இருக்கிற அனுபவம், எப்போதும் மோடு கூட இருக்கிற கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையாக எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ச்சியா இந்த மாசம் முழுக்க நம்ம ஜெபத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஜெபத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். அதாவது இந்த ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணக்கூடாத ஜெபம். இது வரைக்கும் ஜெபம் எப்படி பண்ணணும், எத்தனை விதமான ஜெபங்கள் இருக்கு, எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும், ஜெபத்தினுடைய பலன்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போதான் முதல்ல ஒன்று பார்க்குறோம், பண்ணக்கூடாத ஜெபம். சிம்சோன் பண்ணது பண்ண வேண்டிய ஜெபம், தாவீது பண்ண வேண்டிய ஜெபம். ஆனால் இங்கே பண்ணக்கூடியதான ஒரு ஜெபம் நாம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாத ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டால், 1வது வசனம், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார். வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் மரித்து போவான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். அதை சொல்லிட்டு ஏசாயா அவன் வீட்டு அரண்மனையோடைய முற்றத்தை கூட தாண்டல. அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்றாரு, அவன் பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ போய் அவனுக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்தை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினான், மிகவும் அழுதான் அப்படின்னு 3வது வசனத்துல இருக்கு. எதற்காக அழுதாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு சாவறதுக்கு விருப்பம் இல்லை. சாக விருப்பம் இல்லாததுனால அவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். கர்த்தரும் அந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கிறாரு. உடனடியாக அவனுக்கு ஒரு பதில் கொடுத்து 15 வருஷத்தை சேர்த்து கொடுக்கிறார். இப்போ இந்த ஜெபம் பண்ணக்கூடாத ஜெபம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன உடனே இப்போ கேட்குற எல்லாருக்குமே இது என்ன பண்ணக்கூடாத ஜெபம், இதுதான் பண்ண வேண்டிய ஜெபம். ஏன் நம்ம எல்லாருமே இந்த ஜெபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மரண தருவாய் வரும்பொழுது அது நமக்கோ அல்லது நம்ம கூட இருக்கிறவர்களுக்கோ விரும்பப்பட்டவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம கூட இருக்கணும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் சொல்லுவேன், சிலர்லாம் விளையாட்டாக சொல்லுவாங்க, உங்களோட இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலையலாம் அப்படிம்பாங்க. சரி வரீங்களான்னு கேட்கலான்னா யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா சாகிற ஆசை யாருக்குமே வராது. எல்லாருக்குமே எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு. ஆனால் ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு வேதாகமத்தில் அந்த ஆசை கிடையாது. பவுலை பார்த்தீங்கன்னா, நான் போகிறதுக்கு பிரயாசப்படுறேங்கிறார், என்னை சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா நான் போயிடுவேங்கிறார், நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதனால இருக்கிறேன் அப்படிங்கிறார். பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படிங்கிறார். இயேசு முன்பதாகவே சொல்றார், என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, சாக ஆசைப்படாத கூட்டம். நம்ம சாக ஆசைப்படணுமா, சாக ஆசைப்பட சொல்லலை, மரணம் வரணும்னு நம்ம விரும்பலை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும். புதிய ஏற்பாட்டு கதை வேற, அதை விட்டுருவோம், அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா பண்ண ஜெபம் ஏன் தப்பு, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் ஒரு பிறப்பை நியமித்தது போல ஒவ்வொருத்தருக்கும் இறப்பையும் நியமித்திருக்கிறார். இறப்பு என்பது இந்த பூமியை விட்டு கடந்து நாம் நித்தியத்துக்குள்ளே போவது, எட்டர்னல். அது நித்திய வீடு என்று நாம் சொல்லுகிறோம், அது பாரடைஸ், பரதேசி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் கர்த்தருடைய டிசைன்லேயே கிடையாது. ஆதாமை படைக்கும் போது மரணமே கிடையாது. பாவத்தின் விளைவுதான் மரணம். அதற்கு பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பவுல் சொல்றாரு, நாம் மரணம் அடைகிறதில்லை, நித்திரை அடைகிறோம். நமக்கு முடிச்சாச்சு, நாம ரெஸ்ட் எடுக்க போறோம். எங்க போறோம்? பாரடைஸுக்கு போறோம், பரதீசிக்கு போறோம். அங்க போய் நாம என்ன செய்யறோம்னா ரெஸ்ட் எடுக்க போறோம்னு சொல்லுது. அப்போ இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு சில வருஷங்களை நியமித்து வைத்திருக்கிறார். அதாவது 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 30 வருஷமோ 35 வருஷமோ, அதுக்கு பரலோகத்துக்கு தான் தெரியும். இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காலம் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரு 58 60 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 30 35 மேக்சிமம் 40க்குள்ள ரிட்டையர் ஆயிடுவாங்க, அதுக்கு மேல வச்சுக்க மாட்டாங்க. ராணுவத்துல போனீங்கன்னா அதே மாதிரிதான், ஒரு சர்டன் கேட்டகரிக்கு இவ்வளவுதான் வயசு, அதுக்கு மேல வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு ஏஜ், அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்புனாரோ
அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்ச உடனே இந்த பூமியை விட்டு கடந்துருவோம். அது வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்துல இந்த வேலை, சம்பாத்தியம், குடும்பம், உறவுகள் எல்லாமே அதுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது நாம போகிற வரைக்கும் நம்ம இங்க இருக்கிறதுக்கு, எப்படி நாம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஒரு உலக பிரகாரமான வேலை தேவை, சம்பாதிக்கணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் பரலோகம் பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்னை கர்த்தர் அழைக்கிற காலம் வரும்போது நான் சந்தோஷமாய் அவரிடத்துல போகணும். அதுவும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாட்டிலேயாவது அந்த பரிசுத்தவான்கள் மரித்தா, அதாவது நீதிமான்களாக இருந்தாலும் சரி, மரித்தால் மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க. அவங்களுக்கு பாரடைஸ் வாக்குத்தத்தம் இல்லை, அங்க போறதுக்கு முடியாது. யாக்கோபு அப்படிதான் சொல்றாரு, என் ஆத்மாவை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள்னு சொல்றாரு. இப்போ சங்கீதக்காரன் சொல்லும் போது பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டேங்கிறார். இப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுனால நம்ம யாருமே பாதாளத்துக்கு போல, நம்ம எல்லாம் பாரடைஸுக்கு போறோம், தேவனை சந்திக்க போறோம், நித்தியமா சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை நாம் சந்தோஷமாய் வரவேற்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது, எசேக்கியா துக்கப்பட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் வருஷத்தை சேர்த்து கொடுங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, சில ஊழியக்காரங்களெல்லாம் மரணம் அடைகிற நேரம் வரும்போது அவங்கள போய் கத்தி கதறி எப்படியாவது சேர்த்து கொடுங்க, வருஷத்தை சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வருஷத்தை சேர்த்து வாங்கினதுனால 2 பின்விளைவுகள் இருந்துச்சு. என்ன 2 பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பின்விளைவு, இந்த எசேக்கியாவுக்கு 15 வருஷம் சேர்த்து கொடுத்த பிறகுதான் அவனுக்கு இஸ்ரவேலிலேயே மோசமான ஒரு ராஜா பிறக்கிறான். நீங்க கவனிச்சு பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியா தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 12 வயசு அவனுக்கு. அப்படின்னா அவன் எப்போ பிறந்திருக்கணும்னா இந்த 15 வருஷத்துக்குள்ளதான் பிறந்திருக்கணும். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா அவன் ராஜாவானா 16 வயசு 17 வயசு இருந்திருக்கணும். இப்போ 12 வயசுன்னு இருக்கு. ஆனா இந்த மனாசே தான் இஸ்ரவேலிலேயே மோசமான ராஜா. ஒரு மோசமான ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளை யாரை சொல்வார் பைபிள்ல கேட்டீங்கன்னா மனாசேயை தான் சொல்வார். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். கர்த்தர் உன்னை எடுக்கிற காலத்தில் நீ போகலன்னா உன் பின்னால் ஒரு மோசமான சந்ததி ஒன்று உருவாகும். சில துக்கமான காரியங்களை உன் கண்கள் பார்க்க வேண்டி இருக்கும். கர்த்தர் உன்னை எடுக்கும் போது நீ போயிட்டினா சந்தோஷத்தோடு கூட நிம்மதியோடு கூட போக முடியும். இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் அனுபவித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் அழைக்கும் போது போகாம கத்தி கதறி நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நலமா இருக்குமேன்னு கேட்டு வாங்கி அதற்கு பிறகு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதற்கு பிறகு நிலைமை என்ன தெரியுமா, அவங்களே ஆண்டவரே போதும் என்னை எடுத்துருங்கப்பாங்கிற நிலைமைக்கு வந்துடும். யாரெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணானோ இன்னும் ஒரு 10 வருஷம் எங்க ஊழியக்காரருக்கு சேர்த்து கொடுங்கன்னு அவங்களே கடைசியில இவர் எடுத்துருங்கப்பாங்கிற அளவுக்கு வந்துடும். நிலைமை மோசமா போயிடும். கர்த்தர் எடுக்கும் போது போயிடணும், அதான் நல்லது. இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஒரு மோசமான சந்ததி பிறக்கும், அல்லது நம்ம மோசமான காரியங்களை நம் கண்கள் காண வேண்டி வரும். அதுக்கு தான் வசனம் தெளிவா சொல்லுது, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏசாயா 57:1 சொல்லுது. அந்த தீங்கு நாட்கள் நம் கண்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அதுக்காக தான் முன்னாடியே எடுக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஏதோ ஆண்டவர் நம்மளை வேதனைப்படுத்தி மரணத்தை எடுத்துக்கிறாருன்னா ஆண்டவர் என்னமோ நம்ம மேல கோவப்பட்டு வாடா நீ நரக்கத்துக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்லல. இதுக்கு மேல இந்த பூமியில இருந்த உனக்கு கஷ்டம், நீ பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க வேண்டி வரும். ஆகவே நீ என்கிட்ட வந்துரு, இப்ப எப்படி நிம்மதியா இருக்கியோ அதே நிம்மதியோட பரலோகத்துல இரு அப்படின்னு கூப்பிடுறது தான் அந்த மரணம். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். 2வது, இந்த 15 வருஷத்துல எசேக்கியா பண்ண மிகப்பெரியதான இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாபிலோன்காரங்களை கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லா காரியங்களையும் திறந்து காட்டுவான். அத்தனையும் காட்டி அவர்கள் பார்த்து விருந்து வச்சு அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி கேட்பாரு எசேக்கியாவை நோக்கி, இப்ப நீ என்ன பண்ண? 15வது வசனம், என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இந்த சாபத்துக்கு காரணம் எசேக்கியா அந்த 15 வருஷம் இருந்தது. 70 வருஷம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். அதாவது நெகமியா பீரியடு, நம்ம எஸ்தரு, முர்தேக்காய், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த 70 வருஷத்துக்காரங்க. இந்த 70 வருஷ உபத்திரவத்திற்கு எது அடித்தளம் அமைத்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எசேக்கியா இவங்களை கூட்டிட்டு வந்து காட்டினது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வரும்போது என் கூட வந்துட்டீனா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் பொக்கிஷம் உன்னை விட்டு போகும்.
நீ எதையெல்லாம் சேர்த்தியோ அதை இழக்க வேண்டி வரும். இது எசேக்கியா செய்த மதீனமான ஒரு காரியம். அதான் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு பிரச்சனை. இந்த மதீனம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். கர்த்தர் நம்மளை நல்ல உயர்வா வச்சிருக்கும் போதே எடுத்துக்கிட்டு போக விரும்புவார். அந்த பேரோட புகழோட நல்ல நிலைமையோட எடுத்துட்டு போக விரும்புவார். நாம போக மாட்டோம். ஒன்று நாம கத்தி கதறி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு ஆண்டவரே ஜீவனை காப்பாற்றி கொடுன்னு கத்துவோம். இல்லை நம்ம போறோன்னு முடிவு பண்ணாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. கத்தி கதறி எங்க அப்பாவை கொடுத்தாலே ஆச்சு, எங்க அம்மாவை கொடுத்தாலே ஆச்சுன்னு கத்தி கதறி வாங்கிடுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் படுகிற பாடு, அதற்கு பிறகு அவர்கள் லைஃப்ல மதீனமான காரியங்கள் பல காரியங்களை செய்வார்கள். இப்படி நான் ஒரு சிலரை என் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், அப்படின்னா வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதா, மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதா? கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், சுகமாக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனாலும் தேவ சித்தத்தை தாண்டி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், இப்போ சின்ன வயசு இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். சிறு பிள்ளைகள் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் விரும்புறார். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த ஜீவனை எங்களுக்கு கொடுங்க. அவங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனாலும் எங்களோட இருக்கிறத விட உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். நாம சும்மா ஆசையில கூப்பிட்டு எங்களோட இருங்க இருங்க இருங்கன்னு கூப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க பெட் ரிட்டனா இருந்து கஷ்டப்பட்டு பார்க்கும்போது நமக்கே தோணும், பேசாம இவங்க போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு. ஏன்னா நம்ம அவங்க மேல வருத்தத்துல இல்லை, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து. அதெல்லாம் படக்கூடாதுன்னு ஆண்டவர் நல்லபடியாக அவங்களை எடுக்க விரும்புவார். பல நேரங்களில் நாம் இந்த தப்பை செய்கிறோம். இந்த மரணத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த வினை இதெல்லாம். இந்த மரணம் நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு துக்கமான ஒரு சம்பவமாகவும், மரணம் நம்மள ஒரு உலகத்திலேயே இருக்கிறதுலே ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும். அதே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்களே மரணத்தை வரவேற்பாங்க. ஆண்டவர் சொல்வார் மோசே கிட்ட, நீ மலைக்கு மேல வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ 120 வருஷம் முடிஞ்சிருச்சும்பாரு, நீ யோசுவாவை ரெடி பண்ணும்பாரு. அதே மாதிரி ஆரோனு, அதை விட ஆரோன்ட்ட சொல்வார், கூட்டு போய் எலியாசரை கூட்டு அவன் வஸ்திரத்துக்கு அவன் மேல போடு அப்படிம்பார். போட்ட உடனே ஆரோன் அங்கே மரித்தான் இருக்கும், அப்படியே அங்கேயே மரித்தான். பாருங்க, இதெல்லாம் அவங்க மரணத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அது மட்டும் இல்ல, எலியா கிட்ட சொல்வார், உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உந்து முடிஞ்சிருச்சு, அவன் தொடங்க போறான்னு அர்த்தம். இவ்வளோ தெரிஞ்ச எலியாவுக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கை உலகத்துல முடிஞ்சிருச்சு, நான் பரலோகத்துக்கு போக போறேன். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த நிலைமை வரணும். மரணத்தை கண்ட பயம் வரக்கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டிருக்கிறது. நாம இங்க விட போறோம், இங்க விட எங்க தரமா போறோம்? இதை விட மேன்மையான, சந்தோஷமான, நிம்மதியான, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். பாரடைஸ்குள்ள போக போறோம். பரிசுத்தவான்களோடு கூட இளைப்பாற போக போகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான உபத்திரவத்தின் உலகத்தை விட்டு போறதுக்கு ஏன் அவ்வளோ வருத்தம்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீன நண்பர் ஒருத்தருடைய மரணத்துல, ஒரு சைனீஸ் அவர் அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். ஒரு 70-75 வயசு இருக்கும், இறந்துட்டார். ஸோ அவரை பார்க்கறதுக்கு அந்த ஃபியூனரலுக்காக நாங்கள் போகிறோம். யூஸ்வலாக நாம் எப்படிப்பட்டவங்க, நாம் மரணம்னாலே ஒரு துக்க வீடு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே. ஸோ நாங்கள் ஒரு துக்க முகத்தோடு கூட, ஏன்னா அந்த வீட்டுக்கு போகிறோமே துக்க முகம், மற்றபடி நம்ம நார்மலாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தான் போனோம். அந்த வீட்டுக்கு போகிறோமேனு துக்க முகத்தோடு போகிறோம். ஸோ அங்கே போய் அந்த நண்பனோடு கூட துக்கத்தில் கலந்து கொள்ளலான்னு போகிறோம். அந்த வீட்டுக்கு போனால் அவன் எங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றார். வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட், வாங்க வாங்க அப்பாவை பாருங்க அப்படின்னு. அப்பா பாருங்கன்னா ஏதோ உட்காந்துருக்கிறவரை பார்க்க போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த காஃபின் பாக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. சுத்தி பார்க்குறேன், எல்லாம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்குறோம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அங்கே அழுததாக பார்க்கவே முடியல. யாருமே அந்த துக்கத்தோட நம்ம இருக்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அனுதாபங்கள் சொல்ல போறோம், கண்டோலன்ஸ் சொல்ல போறோம். அப்படி சொன்னோன்னே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, ஏன் உங்க முகம் இவ்வளவு சோகமா இருக்கு? இல்ல அப்பா இறந்து. கமான் பாஸ்டர், அப்பா ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாரு பாஸ்டர், நம்ம ஏன் பாஸ்டர் வருத்தப்படணும்? அவர் நம்ம கூட இருந்ததை விட அப்பா கிட்ட சந்தோஷமா, ஆண்டவர் கிட்ட சந்தோஷமா இருப்பாருன்னு அவர் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டி. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பையன் அழுவாம இருந்தானா கல்லு மனசு அவனுக்கு, அப்பா செத்து இருக்கிறாரு அவன் அழுறானா பாருங்க, அவன் மனசு கல்லு மனசும்பா. அதுக்காகவே அழுறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அது வேற விஷயம். ஆனா இந்த நிலைமையில அவன் சந்தோஷமா சொல்றான், எங்க அப்பா பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த மரணம் நிச்சயமாய் சம்பவிக்க வேண்டியதான ஒரு விஷயம். அது கர்த்தர் நியமித்தது. நம்மை பொறுத்த வரைக்கும் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது. நாம சந்தோஷமா கர்த்தரை சந்திக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம ஏன் அதுக்காக துக்கப்படணும்?
கர்த்தர் நியமிக்கிற நாளுக்கு முன்னாடி உங்களை எண்ணி யாரும் இங்கேருந்து எடுக்கவே முடியாது. ஒருத்தராலையும் இங்கேருந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் நியமித்த பிறகு அந்த நாள் அவர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா போகிறது தான் நல்லது. போராடி கீராடி வாங்கிறது நல்லதே கிடையாது. இந்த காலை வேளையில் நம்ம சொல்லும் போது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் காலையில் ப்ரேயரில் இவர் மரணத்தை பற்றி பேசுகிறாரு, இன்னும் நமக்கு மரணம் வந்து அபசகுனமாகவே தெரியுது. மரணம் வந்து ஒரு துக்கமான இல்லைங்க. உண்மையிலேயே இந்த பூமியை கடந்து நான் நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறேன். நான் இந்த பூமிக்கு வந்ததே அந்த நித்திய வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்காகத்தான் இந்த 50 வருஷம் 60 வருஷம் எனக்கு ஒரு பிராக்டிஸ் வச்சார் ஆண்டவர். அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் மரணம். நான் அதை சக்சஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் சக்சஸ் பண்றதுக்கு டிலே ஆகிறது தான் என் வாழ்நாட்கள். என்னை நம்பி கொடுத்த வேலைகளை நான் முடிச்சிட்டேங்கிறது தான் மரணம். கர்த்தர் என்னை நம்பி கூட்டிட்டு போறாருங்கிறது ஒரு மரணம். அப்படி இருக்கும்போது நான் அந்த மரணங்கிற வேர்டு எனக்கு தப்பாப்படுது இல்ல, அது என்னை பாஸ் பண்ண வச்சு என்னை மேலான இடத்திற்கு கொண்டு போகுது, ப்ரமோஷனுக்கு போகுது. அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் தெளிவா சொல்றாரு, பிரியமானவர்களே, மற்றவர்களை போல மரித்து போனவர்களை குறித்து நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் துக்கமாக இருக்க அறிவில்லாத இருக்க எனக்கு மனம் இல்லை. நீங்க துக்கமா இருக்கீங்கன்னா அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 12-13 வசனங்களை. அவர் அப்படிதான் சொல்றாரு, துக்கமா இருக்கிறது ஒரு அறிவில்லாத தனம் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம அப்படி நேரடியா சொன்னா நீங்களா கோச்சிப்பீங்க. உண்மை இதுதான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நியமித்ததான ஒரு மிக முக்கியமான காலகட்டம் நம்முடைய லைஃப். அது எத்தனை வருஷம் ஒருத்தருக்கு நியமித்தார். இப்ப இயேசுவை யோசிச்சு பாருங்க, 33 வயசு தான். சரி, இயேசுக்கு தான் அவர் கடவுள் விட்டுருங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தையே 70% சக்சஸ் பண்ண அலெக்சாண்டருக்கு 33 வயசு தான். முடிச்சுட்டான், வேலை முடிஞ்சிருச்சு. எத்தனையோ ஆட்கள் உலகத்தை சாதிச்சவங்கலாம் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்களாம் வந்துட்டு புகழடையாம போயிட்டாங்களா? இல்லைங்க. கர்த்தர் நமக்கு நியமிச்ச வரைக்கும் நம்ம இருப்போம், உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம், கர்த்தர் கொடுத்த வேலையை நல்லபடியா செய்வோம். அதுக்கு அடுத்து கர்த்தர் கூப்பிடும் போது சந்தோஷமா போவோம். நம்ம துக்கமா ஆகல. எப்படி பரம தகப்பனை பார்க்க போறோம், ஏன் நம்ம துக்கமா போனோம்? சந்தோஷமா தானே போனோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிற நாளளவும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷமா நம்ம சந்திக்க வரணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோம். அந்த காலை வேளையில சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் சந்தோஷமாய் வருகிறோம். எங்கள் கண்கள் காணாததும் எங்கள் காதுகள் கேட்காததும் எங்களுக்கு நியமித்து வைத்ததுமான அந்த மகா மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நியமித்த நாளில் நாங்கள் அதை வந்து சுதந்திரித்துக் கொள்வோம். எங்களுடைய பார்வை, நோக்கம், எண்ணம் எல்லாம் அதன் மேலேயே இருக்கட்டும். ஆண்டவரே, பவுல் சொன்னது போல எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கீழானவைகள் அல்ல, மேலான அந்த ஆசீர்வாதத்தையே நோக்கி ஓடுகிறவர்களாக, அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக, எப்போ நீர் அழைக்கிறீரோ அப்பொழுது உண்மை வந்து சந்தித்து அதை பெற்றுக்கொள்ள, அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக சந்தோஷத்தோடு வருகிறவர்களாக எங்களை மாற்றும். எசேக்கியா செய்தது போல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் துக்கமாயிராதபடி தேவனாகிய கர்த்தர் உண்மையான மெய்யான சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.